பை பாப்போம். பை. என்னடா இது? இவ்வளவு மோசமாவா? Bastard. ஹலோ ஹலோ வின்சென்ட் சாருங்களா? இல்லைங்க, நான் உங்க ஒய்ஃப் தான். ஓ, நான் J1 ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ சத்யன் பேசுறேன். ஜெனி உங்க பொண்ணு தானுங்களே? ஆமாங்க, என் பொண்ணு தான். நாங்க உங்க ஃபிளாட்ல தான் இருக்கோம் மேடம். உங்க பொண்ணை யாரோ கொன்னுட்டாங்க. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் மேடம். மேடம் கொன்னுட்டாங்களா? ஆமா மேடம். மேடம் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் என்ன சொல்றீங்க? மேடம் மேடம் கேக்குதா? மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சீக்கிரம் வாங்க. ஏங்க ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். இங்கே இரு. நீயும் இங்கே இரு, ஓகே? யாரு? பொண்ணோட ஃப்ரெண்டு சார். சத்யன் சார். என்னன்னு பாரு. தம்பி உன் பேர் என்ன? சித்தார்த் சார். அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? அவ என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? நீ சொல்லுங்க சார். நீ என்ன பண்ற? சார் நான் தான் அந்த ஃப்ளாட்டோட செக்யூரிட்டி சார். செக்யூரிட்டியா? ஒரு வரேன். திருவான்மியூர் மெயின் ரோட்ல வந்தா அடையார் காந்தி நகர் மேடம். எஸ் மேடம். ஏசி வரட்டும். ஏசி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். இந்த மாதிரி எவ்வளவு மர்டர் நடக்குது தெரியுமா? ஆமா சார், நிறைய நடக்குது சார். அதுலயும் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்கானுங்களே, தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்றானுங்க சார். அப்படியா? ஆமா சார். ஏதாவது கன்க்ளூஷன் கிடைச்சதாடா? எந்த க்ளூவும் கிடைக்கல சார். நான் எவ்வளவு மர்டர் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஆனா இப்படி ஒண்ணு எனக்கு என்னவோ அந்த வேலைச்சேரி மர்டர் மாதிரி தோணுது. சரியா? எனக்கு அப்படிதான் தோணுது. பேசி மேடம் வந்துட்டாங்க, போலாம். என்னையாச்சு? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம், ப்ளீஸ். திஸ் வே மேடம். இனிஷியல் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? மூவ் ஆயிட்டு இருக்கு மேம். இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம், ஆன் தி வே. அங்க இருந்து ஏதாவது தெஃப்ட் போன மாதிரி ரிப்போர்ட் ஏதாவது கிடைச்சிருக்குதா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல மேடம், ஆல் கிளியர். வேலைச்சேரில் நடந்த அந்த மர்டருக்கும் இந்த மர்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. ஆமா மேடம், எனக்கும் அதே சந்தேகம் தான். அதனால தான் கால் பண்ணி உங்களை டைரக்டா வந்து பார்க்க சொன்னேன். சரி, நீங்க போய் மத்த ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் அங்க வெயிட் பண்றேன். ஆல்ரைட் மேம். ஹலோ. ஹலோ பிரியங்கா. சொல் சித்தார்த். ஜெனி இறந்துட்டா பிரியங்கா. என்னடா சொல்ற? ஆமா, அவளை யாரோ கொன்னுட்டாங்க பிரியங்கா. நீ உடனே கிளம்பி அவன் ஃபிளாட்டுக்கு வா. ஜெனி!
சத்யா பாத்துக்கோங்க. ஏய், யாரு சார் என் பொண்ணு சார். சத்யா எனக்கு நீங்க என்ன பண்ணுவேன் தெரியல. வேற இருங்க. நீட் ரிசல்ட் வந்த இன்னைக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது மர்டரா இல்ல சூசைடா? கண்டிப்பா மர்டர் தான். இந்த மர்டரை யார் பண்ணிருப்பா? என்ன காரணம்னு சொல்ல முடியுமா மேடம்? இப்ப இது சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வழி விடுங்க. டேய் இறங்குடா. இறங்கு. வா. போ. போடா. போடா சீக்கிரம். போ. சென்னை அடையாறில் உள்ள காந்தி நகரை சேர்ந்த மாணவி ஜெனி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை மாணவி ஜெனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இன்று வெளியான நீட் தேர்வு முடிவில் மாணவி ஜெனி தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இட்ஸ் கன்ஃபார்ம் ரேப் அண்ட் மர்டர். கொலை பண்ணவன் மிருகத்தனமா நடந்திருக்கான். 2-3 தடவை ரேப் பண்ணிட்டு கடைசியா நுணுக்கமா கொலை பண்ணிருக்கான். ஹார்ட், லங்ஸ், கிட்னி இந்த எல்லா பார்ட்ஸையும் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருக்கான். ரொம்ப ஆழமா டேர் ஆயிருக்கு. த்ரோட்ல கடைசியா குத்தி இருக்கான். பட் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அது வரைக்கும் அவளுக்கு உயிர் இருந்திருக்கு. பிகாஸ் த்ரோட்ல இருந்து ஹெவி பிளட் லாஸ். இது ஒரு கேங் ரேப்ன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நோ மேடம். ஒருத்தனோட செமன் சாம்பிள் மட்டும்தான் அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவன் வெப்பன் யூஸ் பண்ண விதத்தை பார்த்தா கண்டிப்பா இது அவனோட ஃபர்ஸ்ட் மர்டர் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் அந்த ரிப்போர்ட் என்னால் கொடுக்க முடியாது. இது என்னோட அசம்ஷன். இட்ஸ் ஓகே மேடம். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். கிடைச்ச செமன் சாம்பிள் வச்சு ஒருத்தங்களோட பிளட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதாவது இந்த செமன் சாம்பிள் பர்டிகுலராக இந்த பிளட் குரூப்னு நம்மளால சொல்ல முடியும். பட் லெட்ஸ் see. ப்ளீஸ் கோ ahead. Sure. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல பிரியங்கா, நீட் ரிசல்ட் வரப்போகுதுல்ல. அதுக்கு என்ன, நம்ம தான் பாஸ் ஆயிடுவோமே. பாஸ் ஆயிடும். ஆனா உங்க அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய பெரிய காலேஜெல்லாம் பார்ப்பாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு முடியாதுல்ல. ஏய், நம்ம படிக்கிறதா இருந்தால் 2 பேரும் ஒரே காலேஜில் படிப்போம். இல்லைன்னா படிக்கவே வேணாம். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம் வா. நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது.
கடந்த மே மாதம் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. அதற்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நிச்சயமா நாம் இப்போ J1 அடையார் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் நின்றுட்டு இருக்கோம். மாணவி ஜெனியோட கொலை வழக்கு தொடர்பா அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் துவாரகா வந்துருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஏராளமான கேள்விகள் கேட்க போறோம். அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கறத கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து நேரலையில் இணைஞ்சிருங்க. ஜெனி எப்படி மேடம் இறந்தாங்க? இட்ஸ் ரியலி ரேப் அண்ட் மர்டர். அப்ப வேளச்சேரியில நடந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமாவே குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிடுவோம். மேம் இதே தான் வேளச்சேரி மர்டர் கேஸ்லயும் சொன்னீங்க. அப்ப இந்த கேஸோட நிலைமை? நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது போன்ற பல கேள்விகளுக்கு காவல்துறையிடம் பதில் இல்லை. அசிஸ்டன்ட் கமிஷனர் துவாரகா இந்த கேள்விகளை மறுத்துவிட்டு செல்வதை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெனி என்ற மாணவி வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து அவரது இறப்பிற்கு நீதி கோரி பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலை பற்றி தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் விரைவில் கொலையாளியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. பொலிட்டிக்கல் பிரஷர், மீடியா பூஸ்டப் இதெல்லாமே இதை அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது எங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்கிற செகண்ட் மர்டர் கேஸ். இதுவரைக்கும் ஒன்றும் பொடுங்கல. அந்த இறந்த பொண்ணு ஜெனி எனக்கும் பொண்ணு மாதிரி. உங்களால் இந்த கேஸ் முடிக்க முடியலன்னா ப்ளீஸ் ரிப்போர்ட் பண்ணி நான் அடுத்த ஆக்ஷன் எடுக்க வேணும். ஓகே? கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையன், அந்த ஃபிளாட் செக்யூரிட்டி, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு இதே இடத்துக்கு என்கொயரிக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். உங்க பேர் என்ன? பிரியங்கா சார். நீங்க ஜெனியோட ஃப்ரெண்டா? ஆமா சார். சார் நம்ம கமிஷனரோட பொண்ணு சார். ஓ அப்படிங்களா? மேடம் வாட்டர் ஏதாவது வேணுமா? பரவாயில்ல சார். அன்னைக்கு சித்தார்த் உங்களை எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணாங்க? 10:40. ஜெனிக்கும் சித்தார்த்துக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்க எந்த அர்த்தத்தில் கேக்குறீங்க? 11 மணிக்கு ட்ராப் பண்ண சித்தார்த் எகென் 12 மணிக்கு வந்து பாக்குற மாதிரி அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஜெனிக்கும் சித்தார்த்துக்கும் இருக்குன்னு கேட்டேன். இப்ப புரியுதா பிரியங்கா நான் என்ன கேட்டேன்னு? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் இல்ல. 5 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது இப்பதான் லவ்வா கன்வெர்ட் ஆச்சு. கடைசியா ட்ராப் பண்ணும்போது ஜெனி இன்னைக்கு தன்னோட லவ்வை சித்தார்த்திட்ட ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருந்தா. மேபி அதுக்காக தான் சித்தார்த்தை வெளியே போகணும்னு கூப்பிட்டுருக்கணும். ஓகே, காட் இட். சித்தார்த்தும் இதே தான் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்கோர்ஸ் நடந்த விஷயம் தானே சொல்ல போறான். கரெக்ட். ஆனா பல கேஸ்ல நடந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால கேட்டேன். நாங்க கிரிமினல்ஸ் இல்ல மேடம், ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ பிரியங்கா, நான் அப்படி மீன் பண்ணல, பொதுவா சொன்னேன். ஓகே, யூ கேன் கோ. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ, சொல்லுடா ஜெனி. எப்போ வருவீங்க? ஐ அம் ஆன் தி வே. இன்னும் 3 ஹவர்ஸ்ல வந்துருவேன்டா பட்டு. இன்னும் 3 ஹவர்ஸ் ஆகுமா? ஆமாடா செல்லம், அம்மா வந்துருவேன். ஓகேமா. பட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களடா? நான் ரீச் ஆயிட்டமா வீட்டுக்கு. ஓகேடா, நீ சாப்பிட்டு தூங்குடா செல்லம். சரிம்மா. வந்துடுறேன். ஓகே பை. பை. உங்களுக்கு யாராவது மேல சந்தேகம் இருக்குதா? ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம், தட் ஐ மீன் நில பிரச்சனை, கடை பிரச்சனை,
அதுக்காக உங்களை யாராவது மிரட்டினது இல்ல நீங்க யாராவது வார்ன் பண்ணது அப்படி ஏதாவது? அந்த அளவுக்கு எதிரிங்க எனக்கு யாரும் இல்லை மேடம். சித்தார்த் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ரொம்ப நல்ல பையன் மேடம். அவனும் உங்க பொண்ணும் லவ் பண்றது தெரியுமா? நோ, தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் குட் ஃப்ரெண்ட்ஸ் குட் லவ்வர்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஓகே, சித்தார்த் ஜெனியை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? உங்க பொண்ணுதான் சித்தார்த்த ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னதா அவனே சொல்றான். இல்ல, இருக்க மாட்டான். பட் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கே. போதும், ஏதேதோ சொல்லி எங்களை குழப்ப வேண்டாம். எங்க பொண்ணு இனிமே கிடைக்காது. அட்லீஸ்ட் அவ நல்ல பேரோட போகட்டும். அதை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். இது என்னோட கோரிக்கை. சித்தார்த் வாங்க சித்தார்த். உன் மனசுல நான் பெரிய மன்மதன நினைப்பா? அது என்னடா உன்னோட இன்ஸ்டா எஃபி எல்லாத்துலயும் பொண்ணுங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற? இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை உஷார் பண்ணிருக்கிற? மேம் இல்ல மேம், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்? அதான் 12 மணிக்கு கரெக்டா வீட்டுல கூப்பிட வச்சிருக்கியா அவளை? இந்த கதை சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் தம்பி, நீ ஏன் சொன்னா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். பிரில்லியண்டா யோசிச்சு ஏதாவது பண்ண அக்யூஸ்டா கன்ஃபார்ம் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் உன்னோட எம்பிபிஎஸ் கனவு எம்டி ஆயிடும். பாத்துக்கோ சார். சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார். முதல்ல சொல்றா. இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருந்துட்டோம். நாளைக்கு நம்ம டாக்டருக்கு படிக்க போறோம். அப்பாவும் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பா ஜெனி, நம்ம எல்லாரும் டாக்டர் ஆயிடுவோம். அதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் வேற ஒன்று அடைவோம். டாக்டர் என்பதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய். பாய், பார்க்கலாம். பாய், பாப்போம். ஹலோ. ஹலோ. ஹலோ சித்தார்த். சொல்லு ஜெனி. எங்க இருக்க? வீட்ல தான் ஜெனி. சொல்லு ஜெனி. வரியா? ஒரு டீ சாப்பிடலாமா? இல்ல ஜெனி, காலையில இருந்து சுத்தினதுல ஒரே டயர்டா இருக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரி, ஓகே, நான் மேத்யூவை கூட்டிட்டு போறேன். ஓகே, கூட்டிட்டு போ, நோ ப்ராப்ளம். ஓகே, பாய். ஓகே, பாய். மேத்யூவா? ஜெனி, நானே வரேன் ஜெனி. ஜெனி, ஜெனி. ஜெனி, ஜெனி. ஒருவேளை கிளம்பி இருப்பாளோ? செக்யூரிட்டி, நான் ட்ராப் பண்ண ஜெனி வெளியே போயிட்டாங்களா இப்போ? இல்லையே சார், மேலே போன ஜெனி மேடம் திரும்ப கீழே வரவே இல்லைங்களே. இல்லை, அந்த பொண்ணு கூப்பிட்டு தான் வந்தேன். பட் டோரை தட்டியும் திறக்கல. காலிங் பெல் நிறைய அடித்தேன். ஓ அப்படியா? வந்து ஃபோன் பண்ணியும் எடுக்கல. சரி வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க ப்ளீஸ். அவங்க எங்கேயும் வெளியில போகல சார். பாத்தீங்களா? கன்ஃபார்ம் பார்த்தேன் சார், போகல. போய் பார்க்கலாம் வாங்க. மேடம்க்கு ரிங் போதா சார்? ரிங் ஆகுது, எடுக்கல. மேடம், மேடம், ஜெனி மேடம், 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 மேடம்.
எடுக்கல சார் போலீஸ்க்கு ஒன்று அடிச்சிருவோமா? பண்ணிருங்க. பயமா இருக்கு. ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார். சார் நான் ஆனந்தி அப்பார்ட்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி பேசுகிறேன் சார். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ தட்டினாலும் ஒரு லேடி கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆமாம் சார், கொஞ்சம் வரீங்களா சார்? எப்பா யார் ஃபோன் பண்ணா? சார் நான் தான் சார் கால் பண்ணேன். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஜெனி இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. சரி. அவங்க தான் என்னை ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னாங்க. வந்து பெல் அடித்தா கதவை திறக்கல. ஃபோன் பண்ணியும் கால் எடுக்கல. அதான் பயந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நீ தான் அந்த ஃப்ளாட்டோட செக்யூரிட்டியா? ஆமாம் சார், நான் தான் சார் செக்யூரிட்டி. சார் நாங்கள் மேலே போய் எவ்வளோ கதவை தட்டி பார்த்தோம், மேடம் திறக்கவே இல்லை சார். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாய் போய் பார்க்கலாம். வாங்க சார் போகலாம். இந்த வீடு தான் சார். மேடம் ஏம்பா சார், இந்த ஃப்ளாட் சாவி உங்ககிட்ட இருக்கா? சார் மேலே தான் சார் ஓனர் இருக்காரு. சரி போய் வாங்கிட்டு வா. சரிங்க சார். சீக்கிரம் வா சார். ஜெனி. ஏய் 2 பேரும் வெளியே போ சார். உள்ளார விடாது, வெளியே போ. சார் நான் ராஜா பேசுகிறேன் சார். சார் 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 கேட்குதா சார்? சார் சார் நான் அடையார் காந்தி நகர் ஆனந்தி அப்பார்ட்மெண்ட் இருக்கேன் சார். சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார். சார் என்ன சொல்லுங்க சார். இம்மிடியேட்டாக கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க சார். ஓகே நான் வரேன். சத்யா முடியறேன். சார் சார் என்னையாச்சு? உள்ள போங்க சார். நீ ஜெனிய டிராப் பண்ணது கார்ல, மேட்டர் பண்ண வந்தது பைக்ல. அதுவும் செக்யூரிட்டி இல்லாத டைம்ல கரெக்டா நீ உள்ள நுழைஞ்சிட்ட. ரூம்ல போன நீ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஜெனிய ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிற. இதை நீ உண்மைன்னு ஒத்துக்கிட்டா ஆக்சிடென்டல் மர்டர்னு எஃப்ஐஆர் போடலாம். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னா ப்ரீ பிளான் மர்டர்னு எஃப்ஐஆர் எழுதி உன் ஆயுசுக்கும் வெளியில வராத மாதிரி ஆக்கிடுவேன். மைண்ட் இட். மேடம் நானும் ஜெனியும் 5 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க 2 பேர் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் என்ன நல்லா தெரியும். எங்க ஃபேமிலிக்கும் நல்ல அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு தடவை பேரண்ட்ஸ் இல்லாதப்போ என் வீட்டில் அவ ஸ்டே பண்ணியிருக்கா. ஓ, உன் பேரண்ட்ஸ் இருக்கும்போதா இல்ல? மேடம் நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம். ஓ, நாங்க நினைக்கிறது தப்பு, நீ சொல்றது சரியா? உன்ன கேக்குற விதத்துல கேட்டதா நீ எல்லாம் செருப்படுவ. மேடம் கேக்குறதுக்கு பதில் சொல்றா. மேடம் கேக்குறதுக்கு பதில் சொல்லு சித்தார்த். பதில் சொல்லு சித்தார்த். சொல்றா. சத்தியமா ஏதோ தெரியாது சார். இன்னும் எத்தனை நாள் இப்படி சொல்லிட்டு இருப்ப? சத்தியமா சொல்றேன். சொல்றா. சொல்றா. யாரவன்? உள்ள போறது மட்டும் இல்ல, வெளியில வர்றது மட்டும் இருக்கு. அவனை கொஞ்சம் ஹால்ட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். ஸ்டாப் ஸ்டாப். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜெனிய டிராப் பண்ண வர சித்தார்த் வண்டி பின்னால எது அந்த காரு? இப்போ பார்க்கலாம் மேடம். அந்த செக்யூரிட்டி கூப்பிடுங்க. சத்யா கூப்பிடு. வணக்கம். யார் அவன்? மேடம் அவர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கணேஷ் சார் மேடம். சித்தார்த் சாரும் ஜென்னி மேடமும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு. வந்ததுலேருந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாரு. போய் பார்த்தேன். அவர் தலைவலி பிடிச்சார் மேடம். ரொம்ப டார்ச்சர். அவர் எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார் மேடம். அந்த சைக்கோ வந்துட்டான். நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ. வண்டி எடுங்க. வண்டி பின்னாடி எடுங்க மேடம். வண்டி பின்னாடி எடுக்க சொல்லுங்க. சார் வரலாம் சார். வாங்க வாங்க சார் வாங்க. அவன் போயிட்டான். நிம்மதி. நீ போ. சம சைக்கோ அவன். வாட்ச்மேன், வாட்ச்மேன். செவடா நீங்க? சொல்லுங்க மேடம். இல்ல மேடம், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். கூப்பிட்டது கேட்கலையோ? நீங்க கூப்பிட்டது கேட்கல. இந்தாங்க, இதை பிடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம்.
நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. அவனை விட நீ தான் தலைவலியா இருக்க. அப்படி இல்ல மேடம். இவனை கொஞ்சம் நல்லா விசாரிங்க. அதான் மேடம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சத்யா. இல்ல மேடம். போடா. சார் 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 மேடம் நடரா உள்ள போ. நடரா நடரா. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் சார். எனக்கு தெரியாது சார். சார் ஐயோ சார். எந்திரா. எனக்கு அது தெரியாது சார். எந்திரிங்க. தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். சார் சட்டே சட்டே. சார் வேண்டாம் சார். எனக்கு தெரியாத யாரா சொல்வா? நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சார். எனக்கு வேற எதுவும் சட்டே தெரியாது கலட்ரா. சார். சார் வேண்டாம் சார். செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்து எந்தெந்த வேலைடா பார்த்துட்டு இருக்க நீ? சார் போலீஸ் என்ன ஊம்பர்ஸ்லடா இருக்கு? மயிர். போடா சட்டே கலட்ரா. விட்டுருங்க சார். போடா லாக்கப்ல. போடா லாக்கப்ல. சார் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். உள்ள போ. உள்ள போ. போடா உள்ள. போடா உள்ள. எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஒருக்கி நாய. நீங்க தான் அந்த ஃபிளாட் செக்ரட்டரியா? ஆமாம் மேடம். ஜெனி ஃபேமிலி அங்க எத்தனை நாள் இருக்கிறாங்க? ஒரு 10 வருஷமா இருக்காங்க மேடம். அவங்க ஃபேமிலி எப்படி? நல்ல ஃபேமிலி மேடம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஆனா நான் அப்படி கேள்விப்படலையே. அப்படி இல்லை டெய்லி பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இல்லை மேடம். நான் தெரிஞ்சதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்படி எதுவும் இல்லை மேடம். சரி, மற்ற டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அமைச்சுடுங்க. எஸ் மேம். பேர் என்னடா? ரஃபி. என்ன? ரஃபி. நீ? மேத்யூ. மேத்யூ. கேட்கல. மேத்யூ. எவ்வளவு நாளா ஜெனியை தெரியும்? ஸ்கூல் முதல்ல இருந்தே தெரியும். ஸ்கூல்ல இருந்தா? உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்தனா? நானும் ஜெனியும் சின்ன வயசுல ஒன்னா தான் படிச்சோம். யூ? ஸ்கூல் முதல் தெரியும். ஸ்கூல்ல இருந்து ஜெனியை யாரு கொண்டான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட வாயில இருந்து எங்களுக்கு தெரிய வரணும். அந்த பொண்ணு யாருக்கிட்டயாவது அடிக்கடி பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது லவ் அஃபேர் இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாரும் ஜெனியோட கிளாஸ்மேட்ஸா? ஆமா சார். எத்தனை வருஷமா? 3 வருஷமா தெரியும். ஜெனியை தெரியுமா? தெரியும். எவ்வளவு நாளா தெரியும்? சத்தமா சொல்றா. உனக்கு அவ வீடு யார் தெரியுமா? கேக்குறாருல? போயிருக்கியா? தெரியும் சார். எத்தனை வாட்டி? 2 தடவை போயிருக்கேன். உனக்கு தெரியும் சார். போயிருக்கேன். சொல்றா. உண்மையை சொல்லு. எத்தனை வாட்டி போயிருக்க? 2-3 ஒழுங்கா சொல்லிடு. நிறைய வாட்டி போயிருக்கு சார். நீங்க அடிக்கடி ஃபுட் டெலிவரி பண்ண வருவியா? ஆமா சார். சரி, எந்தெந்த ஃபிளாட்டுக்கு டெய்லி டெலிவரி பண்ண வருவ? எல்லா ஃபிளாட்டுக்கும் வருவியா? நீங்க உண்மை சொன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நார்மலா வீட்டுக்கு போலாம். சத்தியமா சார். இல்லனா சத்யா ஒரு நிமிஷம். இல்லனா அங்க பாத்தியா? அங்க பாரு. அங்க போட்டுருவேன் உங்களை. அப்புறம் இந்த சித்தார்த் யாரு? ஃப்ரெண்டு சார். மேத்யூ? அவனும் ஃப்ரெண்டு தான் சார். இங்க யாரோ ஜெனியை ஒன் சைடா லவ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நீயா? நானும் ஃப்ரெண்ட் தான் சார். இல்ல சித்தார்த்துக்கும் ஜெனிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சித்தார்த்த ஜெனிக்கு பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா சார். அப்ப மேத்யூ? மேத்யூக்கும் ஒன் சைடா? ஆமா. ஜெனியை பிடிக்கும், ஆனா ஜெனிக்கு சித்தார்த்த தான் பிடிக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க வந்த மாதிரி ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்லை சார். 2 நாளுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிக்கு ஏதாவது போனீங்களா? சார் எஸ்டர்டே பாஸ் ஆனது செலிப்ரேட் பண்ண நாங்கள் போயிருந்தோம் சார். சரி. ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் போய் ஃபுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு சார். ஒண்ணுமே தெரியாதா? ஒன்றுமே தெரியாது சார். உண்மை சொன்னா உங்க எல்லாருக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நிஜமாவே. அவன் யாராவது பசங்க அவளை பார்க்க வர மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. நீங்க எத்தனை நாளா வேலை பார்த்துட்டு இருக்க? 3 வருஷம் சார். 3 வருஷம் ஆச்சா? அந்த A1ல தங்கியிருந்த ஜெனிங்கிற பொண்ணு அவங்கள பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும் சார். எத்தனை நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தெரியும் சார். கொஞ்ச நாளா தெரியும். அந்த B1ல இருக்கிற பசங்க கூட டெய்லி தண்ணி அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அடிங்க ஒய்யால. ஒய்யா சொல்ற? இல்ல சார். வா வா கிளம்பு உள்ள போடு. சார் தெரியாது சார். வாடா. எனக்கு எதுவும் தெரியாது சார். உள்ள வா. தெரியாது வா. சார் சொல்றேன். உங்களை கொண்டு போய் எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும். போ சார். போ உள்ள. உனக்கு நேரங்காலெல்லாம் தெரியாதா? ஏடா, உன செக்யூரிட்டி வேலை பண்ண சொன்னா மாமா வேலைடா பண்ற? ஓடா. சொல்றா. என்ன பண்ணது பொண்ணு? ஏய் சொல்றா. சொல்றா டேய். சொல்றா. ஏய் போடா. போடா. சொல்றா. 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 என்ன பண்ணது பொண்ணு? சொல்றா. சொல்றா. ஏய் போடா. என்னடா பண்ண? சொல்றா. வேலச்சேரி கேஸ் போலவே இந்த கேஸ்லயும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஆமா மேடம். அக்யூஸ்ட் ரொம்ப தெளிவா ரூட் பிடிச்சு போயிட்டு இருக்கான். மேம். சத்யன், எனி இம்ப்ரூவ்மெண்ட்? இல்ல மேடம். சிட். மேம்,
வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் ஃபாரன்சிக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. பீரோ உடைக்கல, அங்கே இருக்கிற பாத்ரூமோட விண்டோ உடைக்கல, அங்கே இருக்கிற அலமாரி உடைக்கல, எதுவுமே உடைக்கல. அப்படி பார்க்குறப்போ மேம் அக்யூஸ்டு மெயின் டோர் வழியாக உள்ளே வந்திருக்கான். அவனோட டார்கெட்டு ஜெனிஃபரை ரேப் பண்ணுறது மட்டும்தான். எனக்கு என்னவோ அக்யூஸ்ட் ஜெனிஃபருக்கு தெரிஞ்சவர்னு நினைக்கிறேன் மேடம். மேம் ஜெனிஃபருடைய அப்பா அம்மா, அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிற மற்றவங்க, பால்காரன், செக்யூரிட்டி, ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ், டிடிஹெச், அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற அக்யூஸ்டு எல்லாரையும் விசாரிச்சிச்சு மேடம். அந்த மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு மேடம். எந்த கொள்ளையும் நடக்கல, பீரோ லாக்கர் உடையல, ஜன்னல் கதவும் உடையல. அப்போ ஜெனி தான் யாராவது கூட்டிட்டு உள்ள வந்திருப்பாளோ? இல்ல ஐ மீன் அவளுக்கு தெரிஞ்ச யாராவது காலிங் பெல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கதை திறந்துருப்பாளோ?